ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விடுகதைனா, பள்ளத்தை கண்டதும் பாய்ந்தோடும் தம்பி இவன், அவன் யார்? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி சொல்லுங்கள். இதுக்கு ஆன்சர் வெள்ளம், ஃப்ளட். பள்ளத்தை கண்டதும் பாய்ந்தோடும் தம்பி இவன், அவன் யார்? ஃப்ளட். நீல வண்ண வயலிலே பருத்தி காடுகள் பூத்து குலுங்குது, அது என்ன? இதற்கு பதில் மேகங்கள். நெக்ஸ்ட் ரிடில் என்னன்னா, வெட்ட வெட்ட வளர்ந்திடும், கவனம் இல்லை என்றால் உதிர்ந்திடும், அது என்ன? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. இதற்கு பதில் தலைமுடி. வெட்ட வெட்ட வளர்ந்திடும், கவனம் இல்லைன்னா உதிர்ந்திடும், அது தலைமுடி, ஹேர்ஃபால். அடுத்த விடுகதை, தண்ணீரில் மிதக்குது 10 மாடி மாளிகை, அது என்ன? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, சொல்லுங்க. இதற்கு பதில் கப்பல். கப்பலில் தான் நிறையா ஒரு 10 ஃப்ளோர்ஸ் இருக்கும், ஷிப். அடுத்த விடுகதை, கடலுக்குள் பூத்தது கோயிலிலே முழங்குது, அது என்ன? இதுக்கு ஆன்சர் சங்கு. கடலில் இருக்கும்ல, அடியில் சங்கு. கடலுக்குள் பூத்தது கோயிலே முழங்குது, அது சங்கு. அடுத்த விடுகதை, பச்சை கிளி பெண்ணுக்கு உடம்பெல்லாம் முல்லாம், அது என்ன? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, சொல்லுங்க. இதற்கு பதில் என்னதுன்னா கள்ளிச்செடி. கள்ளிச்செடியில் தான் சப்பாத்தி கள்ளி சொல்லுவோம்ல, அதுதான் அது. அடுத்த விடுகதை, பிறை போல இருக்கும் அண்ணன் பயிர் பச்சை அறுத்திடுவான், அவன் யார்? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, சொல்லுங்க. பிறை போல இருக்கும் அண்ணன் பயிர் பச்சை அறுத்திடுவான், அவன் யார்னா அரிவாள், கத்தி. ஷார்ப்பாக இருக்கும் பாருங்க, நிலா மாதிரி, பிறை மாதிரி இருக்கும். அடுத்த விடுகதை, தண்ணீரில் விரிக்கும் அட்டைப்பாய், அது என்ன? தண்ணீரில் விரிக்கும் அட்டைப்பாய், அது என்ன? இதுக்கு என்ன ஆன்சர்னா மீன்பிடி வலை. மீன்பிடி வலை தான் இதுக்கு ஆன்சர். தண்ணீரில் இருக்கும் அட்டைப்பாய், அது வலை. அடுத்த விடுகதை, தலை சாய்க்க மடி தருவான் பஞ்சு நண்பன், அவன் யார்? தலை சாய்க்க மடி தருவான் பஞ்சு நண்பன், அவன் யார்னா அது யாரு? அது என்னதுன்னா பில்லோ, தலையணை. தலை சாய்க்க மடி தருவான் பஞ்சு நண்பன், அது தலையணை. அடுத்த விடுகதை, சட்டையை கழற்றி சட்டென குளத்தில் குதிப்பான், அவன் யார்? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. சட்டையை கழற்றி சட்டென குளத்தில் குதிப்பான், அவன் யார்னா
இதுக்கு ஆன்சர் வந்து வாழைப்பழம். வாழைப்பழம் உரித்து சாப்பிடுதல்.